வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு இது எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. தெய்வ பக்தியோ, தெய்வத்தை நம்ம கொண்டாடுறதோ, தெய்வ வழிபாடோ, தெய்வத்தின் பேரில் நம்ம செய்யக்கூடிய வினோதமான அலாதியான பக்தியோ எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒருத்தர் மலை மேலே இருந்து பூஜை பண்ணிட்டு நான் பறக்கிறேன், பறக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாறையிலிருந்து கடகடன்னு கீழே உள்றாரு. உடம்பு பூரா அந்த கல் குத்தி மனுஷன் என்னன்னாருன்னே தெரியல. அப்படியே பார்த்தாலே ஒரு மாதிரி பகிர்னாயிருச்சு. நம்மளும் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறோம், குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறோம், 3-4 வருஷம் சன்னியாசம் போயிருக்கிறோம். எல்லா அமர்நாத்லேருந்து பத்ரிநாத்லேருந்து மேமலை கைலாயம் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். இறைவனுடைய திருப்படியை நாடி போயிட்டு வந்துருக்கிறோம். அது போக சித்தர் வழியிலேயும் நிறைய பயணங்கள் பண்ணியிருக்கிறோம். அதாவது சித்தர்கள் பறக்க முடியும், சித்தர்களால் சூழ உடம்பு தனியாக சூட்சம் உடம்பு தனியாக பிரிக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய படிப்பினை இருக்குது, வழிமுறை இருக்குது. சும்மா நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே குதிச்சா அது எந்த வகையான ஒரு பக்தி, எந்த வகையான ஒரு இறை நம்பிக்கை அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வினோதமான விதைகளை நீங்கள் பண்ணுங்க. ஆனால் அதை சுற்றி இருந்து வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் யாராவது ஒருத்தர் அறிவு சார்ந்து இல்லாமல், ஐயா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3 அடி முதல்ல பறந்து காமிங்க ஐயா, அப்புறம் இங்கேருந்து கீழே குதிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் உடம்பை தூக்கி எவ்வி பாருங்கள். இல்லை ஒரு சிரசாசனமாக நீங்கள் பண்ணிக்காமீங்க. உங்களுடைய ஆற்றல் என்னன்னு தெரியாமல் எப்படிங்க அதுலேருந்து உங்களை நாங்கள் குதிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த மனிதர்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் யோசிச்சிருப்பார். ஒரு பக்தியை நம்ம நிறைய காப்பாற்ற, அதாவது எவ்வளவோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சூடால, ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில் வெப்பம், நீர்நிலை, பூகம்பம், நிலநடுக்கம், இறைவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். கர்ம தர்மம் எதுவோ அது கண்டிப்பாக நடக்கும். யாருடைய உயிரையும் அவங்க தனிப்பட்ட முறையாக காப்பாற்ற வரமாட்டான். புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போ அது கலியுகம் நடந்துட்டு இருக்கு, அழிக்கக்கூடிய யுகம். அதனால இறைவன் நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டம் வரமாட்டான். அதுக்கு பல வழிகள் இருக்கு, பல விதங்கள் இருக்குது, பக்தி காட்டக்கூடிய நெறிமுறைகள் இருக்குது. சும்மா போய் நான் போய் குதிக்கிறேன் என்னை இறைவன் காப்பாற்றோன்னா இது முட்டாள்தனமான செயல். தயவு செய்து நான் எந்த தெய்வத்தையும் குறை சொல்லலை, எந்த தெய்வத்தையும் நான் குறைச்சிட்டு கொள்ள, தெய்வ பக்தியும் குறை சொல்லலை. ஆனால் பக்திங்கிற பேரில் அவங்க உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். அக்னி பிரவேசம் பண்ணுறீங்க, அக்னி பிரவேசம் பல ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நான் தவறு சொல்லலை. ஆனால் ஒரு கையில் என்ன கேனோட ஒரு பையன் போகிறான், ஒரு பண்டிகை நிகழ்ச்சியில் போகிறான்.